கோவை தெற்கு தொகுதி யாருக்கு சாதகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி 44.6% அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது. அவர் தான் ஜெயிப்பார்னு சொல்கிறாங்க. அதில் எல்லா வயதினரும் அவர் செந்தில் பாலாஜியை இல்லை அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ஏற்கனவே அவர் ரொம்ப ஆக்டிவானவர், கரூருக்கு பல ஸ்கீம் கொண்டாந்துருக்காரு, கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு ஒரு நல்ல திட்டங்களை கொண்டாடுவாருங்கிற நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா, ஏற்கனவே கோவை வடக்கு தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருந்து ஏற்கனவே தெற்கில் இருந்தவர் அவர். இந்த முறை தொகுதி மாறுறாரு, பக்கத்துலேருந்து பக்கத்து, அதாவது முதல் தெருவுலேருந்து பக்கத்து தெருவுக்கு வர்றார். அம்மன் அர்ஜுன் அதிமுக வேட்பாளர். அவருக்கு பார்த்திங்கன்னா 32.2% தான் இருக்குது. வேட்பாளர் அறிவித்து ஒரு 3 நாள் தான் செந்தில் பாலாஜியுடைய பிரச்சாரம். அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12.4% அம்மன் அர்ஜுனுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது யாருமே எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர ஆச்சரியமான விஷயம். காரணம் என்னென்னா, போகிற இடங்கள் எல்லாத்துக்குமே செந்தில் பாலாஜிக்கு பெரிய எழுச்சி இருக்குது. அதாவது இது வரைக்கும் டிஎம்கேல நல்ல ஆக்டிவான ஃபெமிலியராக அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஆள் இல்லை சார். 10 வருஷமாக ரொம்ப டல்லாக இருந்துச்சு. வந்தது ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்துருக்கு திமுகவுக்கு அப்படின்னு 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்கிறாங்க. இதுதான் இந்த கிட்டத்தட்ட 12.4% டிஃப்ரென்ஸுக்கான காரணம் அதுதான்.